திருமணம்னு எடுத்துக்கிட்டாவே கேலி, கிண்டல், சந்தோஷம் எல்லாம் கலந்ததாக தான் இருக்கும். அப்படி அர்ஜுன் சார் வீட்ல நடந்த கல்யாணத்துல என்னென்ன கேலிகள் நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ் சினிமா துறையில ஆக்ஷன் கிங் என்று அழைக்கப்படும் அர்ஜுன் மகளுக்கும் தம்பி ராமையாவின் மகனுக்கும் கோலாகலமாக அனுமன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து கோலாகலமாக நடைபெற்ற ரிசப்ஷனில் தென்னிந்திய திரையுலகினர் மட்டுமின்றி அரசியல் பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அர்ஜுன், தம்பி ராமையா மற்றும் மணமக்கள் பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். முதலில் அர்ஜுன் சார் பேசிய போது, தம்பி ராமையாவின் குடும்பம் மிகவும் பாரம்பரியமான குடும்பம். அவர் வீட்டிற்கு என்னுடைய மகள் மருமகளாக சென்றதில் எனக்கு எல்லையற்ற சந்தோஷம் என தெரிவித்தார். அடுத்து தம்பி ராமையா அவர்கள் பேசிய போது, அர்ஜுன் சார் ஒரு சுயம்பு. அவரை நான் சம்பந்தியாக பார்க்கவில்லை. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவருடைய மகளை நான் மருமகளாக பார்க்கவில்லை, என்னுடைய மகளாக தான் பார்க்கிறேன். பாப்பா எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியோட வைத்திருப்பாள் என தெரிவித்திருந்தார். மருமகளை மகள் போல எண்ணுபவர்கள் தான் அவளை பாப்பா என்று செல்லமாக அழைப்பார்கள் என இதிலிருந்து தெரிகிறது. இதையடுத்து ஐஸ்வர்யா பேசுகையில், நீங்கள் என்னை சிறு வயதிலிருந்து பார்க்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை என தெரிவித்திருந்தார். என்னுடைய அப்பாவிற்கும் தம்பி ராமையா சாருக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போல் எங்களுக்கும் கொடுங்கள் என கூறிய போது, அவர் சார் இல்லை, இனிமேல் உன்னுடைய மாமனார் மாமா என்று அலை என்று கூறினார். உடனே ஐஸ்வர்யாவும் சிரித்துவிட்டார்.